இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானே ஓட்டுறேன்னு என்கிட்ட கேட்டுச்சு. நானும் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ மறுத்தேன். என்கிட்ட இருந்து காரை வலுக்கட்டாயமா வாங்கி ஓட்டுச்சு. அப்படி ஓட்டும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் நடந்த 2வது நாள் அந்த பொண்ணு மேல் படிப்புக்காக லண்டன் போக வேண்டியது இருந்ததுனால பொண்ணோட அப்பா, அதான் ஓனர், அவரோட பொண்ணுக்கு பதிலா என்ன வந்து குத்தத்தை ஒத்துக்க முடியுமான்னு கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். யாரோ பண்ண குற்றத்துக்காக நீங்க ஏன் தப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் மார்க்கண்டே? யுவர் ஆனர், நீங்களே கேட்டீங்கல்ல, இது ரொம்ப சுலபமான கேஸ். இவரே ஆரம்பத்தில் குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனையை அனுபவிக்கிறார். மேற்கொண்டு இந்த கேஸை இழுக்கிறதால கோர்ட் நேரமும் கணம் கோர்ட்டாரின் நேரம் தான் வீணா போகுது. ஆகவே இந்த விசாரணையை தள்ளுபடி செய்து மார்க்கண்டேயனை சிறைக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த சவுந்தர் ரவுடி பைய ரெடி பண்ற சாட்சியெல்லாம் இப்படிதான் சார் இருக்கும். நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்களே, சாட்சி ரெடி பண்ண அவன் லாய்க்கே இல்லைன்னு. இப்படி ஒரு முக்கியமான கேஸுக்கு மறுபடியும் அவன்கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சே சார். உங்க மச்சான்னு சொல்லி அவனுக்கு பிசினஸ் கொடுத்தா பாருங்க எப்படி சொதப்பி வச்சிருக்கான். என்ன பெருசா சாதிச்சுட்டத நினைப்பா? இருக்கு உனக்கு. குருவே சரணம். காவல்துறை அதிகாரி சதீஷ்குமார். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு சொல்லுங்க. சார், நான் C3 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நான் உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போனேன். சம்பவ இடத்துல கார் பக்கத்தில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு. கேட்டதுக்கு கார் ஓட்டுன டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொல்லிச்சு. நாங்கள் உடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி டிரைவரை தேட ஆரம்பித்தோம். சரியா 3வது நாள் ராத்திரி 10 மணிக்கு எக்தா நகர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இவரை மகாராஷ்டிரா தப்பிச்சு போயிருந்த நிலையில நாங்க அரெஸ்ட் பண்ணோம். That's all, Your Honor. மார்க்கண்டேயனோட வீட்ல போய் அவரை தேடினீங்களா? அது எப்படி மேடம் வீட்ல விசாரிக்காம இருக்க முடியுமா? அவர் வீட்டுக்கு நீங்க போய் விசாரிச்சீங்களா? நான் போல, கான்ஸ்டபிள் போனாரு. ஆனா அவர் அங்க இல்ல. ஒரு கான்ஸ்டபிளை மப்டியில் அங்க போட்டு வச்சிருந்தோம். அவர் வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட்டா அட்ரஸ் ஞாபகம் இல்ல மேடம். சரி, அவர் வீடு எந்த ஏரியால இருக்குனாவது சொல்ல முடியுமா? அது இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்க முடியுமா? பரவாயில்ல, விட்டுருங்க. இப்ப நான் உங்களுக்கு நடந்தது என்னன்னு சொல்றேன். சம்பவம் நடந்த இடத்துக்கு நீங்க போகவே இல்லை. உங்க ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள் தான் அங்க போயிருக்காரு. அதுக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு முக்கியமான பெரிய கைக்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நீங்க சொன்ன சம்பவம் நடந்த இடம் ஆக்சிடென்ட் ஸ்பாட் இல்ல, அவரோட வீடு. நீங்க 3 நாளா தனிப்படை வச்சு தேடினதா சொன்ன மார்க்கண்டேயன் முதல் நாளே உங்களுக்கு முன்னாடி அங்கதான் இருந்திருக்காரு. அவர்கிட்ட நீங்களும் மார்க்கண்டேயனோட ஓனரும் சேர்ந்து டீல் பேசிருக்கீங்க. இந்த ப்ரொபோசலை கொடுத்ததே நீங்க தான். ஆனா அவர் ஒத்துக்கல.
இருந்தாலும் நீங்க அவருக்கு விடாம பிரஷர் கொடுத்திருக்கீங்க. அதே சமயத்துல அவருக்கு வீட்ல பிரச்சனை, பண நெருக்கடி. அவரு உங்க டீலிங்க்கு ஓகே சொல்லிட்டாரு. நீங்க உடனே அவரை அன்பா பாசமா தட்டி கொடுத்து அரவணைப்பா பேசுற மாதிரி பேசி பணத்தை வாங்கி கொடுக்க நான் கேரண்டின்னு சொல்லி அவரை பிக்னிக் கூட்டிட்டு போற மாதிரி உங்க ஜீப்ல ஏத்தி நீங்க ரிமைண்ட் பண்ணிருக்கீங்க. அவரு தப்பிச்சதும் நீங்க தனிப்பட அமைச்சு தீர விசாரிச்சு பொறி வச்சு புடிச்சதெல்லாம் நடக்கவே இல்லை. என்ன சார், அப்படியே மறு ஒளிபரப்பு பார்த்த மாதிரி இருக்கா? நோ நோ நோ, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. 10:30 மணிக்கு ஏக்நாத் எக்ஸ்பிரஸ்ல 5ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல இவர் உட்கார்ந்திருந்தாரு. சார் இல்ல சார். எங்களை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சு தப்பிக்க பார்த்தாரு. நாங்க தான் இவர் விரட்டி பிடிச்சோம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இதுல சென்ட்ரல் ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. 25ஆம் தேதி ராத்திரி 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இவங்க யாருமே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகல. சென்ட்ரலுக்கு வரதுக்கு முன்னாடியே வழியிலேயே நின்னு போனதுனால அந்த ட்ரெயின் அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அடுத்ததா ஆக்சிடென்ட் ஆன அன்னையில இருந்து மார்க்கண்டேயன் 3 நாளும் ஓனர் வீட்டுக்கு வரதும் போறதுமா இருந்திருக்காரு. சொல்ல போனா பகல்ல பெரும்பான்மையான நேரத்துல அங்கதான் இருந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரும் 3 தடவை அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அது எல்லாமே எதிர் வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. அதுக்கான ஆதாரம் இதோ.